வெல்கம் டு மிஸ் குக் 135 சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குடைமிளகாய் கிரேவி. நம்மளுடைய சேனலில் குழம்பு வகைகள், பொரியல், ஸ்வீட்ஸ்ன்னு நிறைய போட்டுட்ருக்குறோங்க. ப்ளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, சஞ்சனா சஞ்சய் 135. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடைமிளகாய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பசங்களுக்கு குடைமிளகாய் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குடைமிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக அறுத்து வச்சுக்கோங்க. பூண்டு, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜீரகம், வெங்காயம் இதேமாதிரி பொடி பொடியாக அறுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி. இது வெறும் மிளகாத்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய மிஸ் குக் 135 சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானிலையில் என்ன நல்லா காஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு எப்பயுமே கொஞ்சம் கருகின ஃப்ளேவரில் இருக்கணும். அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவரே உங்களுக்கு அந்த ரெசிபிஸில் தெரியும். பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உப்பு ஏன் இப்பயே போடுறோம் அப்படின்னா, இப்போது சமையல் பண்ணிகிட்ருப்பீங்க, டைம் ஆகிட்ருக்கும், ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், பசங்களை ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் இப்போவே தக்காளி வெங்காயத்து கூடவே நீங்கள் அதுக்கு தேவையான உப்பு சேர்க்கும்போது தக்காளி வெங்காயமும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அது கூட வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாடை எல்லாமே போய் எண்ணெய் மேலே எழும்புறது உங்களுக்கு தெரியும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி பொடியாக, அந்த குடமிளகாவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க வேகிறதுக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு குடமிளகாய். கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் அடுப்பை